பாருங்க அவர் இங்கதான் எங்க அவரு இங்கதான் வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க. அது இல்ல, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்றாங்க. அது யாரு கூப்பிடுறாங்களோ, யார் யார் முக்கியமா இருக்கிறவங்க, தொழில்துறைகள் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கர்ல 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் இருக்கிறதுல பசுமை பரப்பு எவ்வளவு இருக்க, பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிருக்கு. பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு, வெறும் காங்கிரீட் கட்டடமா இருக்கு. பசுமை பரப்பு ரொம்ப இல்ல, இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன சின்ன ஷெட்டு தானே போட்டுருக்காங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்ப இருந்து அனுமதிக்கப்பட்டது? தலைவர் திறந்து பார்த்தோன்னா அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் அடிச்சு கொடுத்து யார் கேட்குறாங்களோ கொடுக்கலாம். அது ஒன்று தேதி சொல்லுங்க. 2 நாள் 27, 28 ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து பொதுமக்கள் திறந்த உடனே முதல்வர் திறந்துட்டாரு பார்க்கணும்னு விருப்பப்படுவாங்க. தேதி தெரிவிக்க வேண்டிய கடமை இல்ல, அவங்க டிசம்பர் முதல் 1ஆம் தேதியிலிருந்து விட்டுருவோம். டிசம்பர் என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு. அம்மா உணவகத்துல வாங்கக்கூடிய கட்டணம் என்ன எழுதுனது கட்டணம்லாம் அமைச்சர், நம்ம முன்னாள் அமைச்சர் அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. எங்க சார் தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்ல, அதுல பாதிக்கு பாதி குறைச்சாச்சு. தீர்மானம் அதிகாரிகள் அலுவலர்கள் இல்ல, அந்த கான்ட்ராக்ட் ஓஎம்சி இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்க ஒரே நிறுவனம் தான் அப்படித்தானே. கான்ட்ராக்ட் விட்டு யார் எடுத்தாரு நிர்வாகம் அவங்க செய்வாங்க. மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் சிஆர்ஆர் ஏங்க மாநகராட்சியும் சிஆர்ஆர்டியும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கு. ஓஎம்சி பிஎம்சிங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது, மலர்கள்லாம் பார்க்கறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க கொடுப்பாங்க. அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பார்த்துக்க. சார் ஏதாவது பார்த்து வந்துருது. நாங்கெல்லாம் பார்த்து வந்துட்டோம். முடியல 2 நாள்ல முடிஞ்சிருல. ஒரே ஒரு வேலை, இந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போட்டுருக்கோம். அது கல் பதிக்கணும். அது ஒன்ன தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும். 2 தவிர பாக்கி எல்லாம் பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை, இது எல்ஓசி எல்லாம் வாங்கியிருக்கீங்க. வேலையே முடியும். பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வேலை வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் ஒரு விஷயம் இருக்குங்க. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இது எல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்க வேண்டாம். அதாவது ஒரு கேள்விக்கு ஒரு நிமிஷம் சார் இருங்க. அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. அரசு நிர்வாகம் எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம். முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டாங்க. எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. வேலைகள்லாம் அவசர அவசரமா வேலை நடந்துட்டு இதனால வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர்களை விட எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்லாம் உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படல. இதுல என்ன விஷயம்? இப்ப அவசர அவசரம் முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில போட்டுட்டு இருக்க ரோடு ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இரவா நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த டெண்டர் எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாளாச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க? இவ்வளவு நாளாச்சு, இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலன்றீங்க?
வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறங்கிறீங்க? இவ்வளவு நாள் மெதுவா நடத்தி இப்போ இவ்வளவு அவசரமா செய்வதற்கான இதுன்னு கேட்கணும். இல்ல இந்த அவசியம் வந்துருச்சு திறக்கிறாங்க. 24 மணி நேரம் விடாம பணிச்சுமை அதிகமா இருக்குன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளே பலரும் வந்து சொல்றாங்க. அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எங்க எதையாவது கேட்கணும், கேள்வி கேட்கறதுக்காக ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு கான்ட்ராக்ட் இல்லாம ஏகப்பட்ட சார் ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. நீங்க கடந்த முறை கொஞ்சம் இருங்க, ஒரு கேள்வி நீங்க அவசரப்படுத்துறாங்க வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலகி விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே. எங்கப்பா அவரு இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. ஆனா அதே மாதிரி இந்த இருங்க அவரை முடிச்சிருங்க பாருங்க. அவர் இங்கதான் என்னங்க அவரு இங்கதான் இருப்பாரு சார். இங்கதான் இருக்காரு. செய்யறாருன்னு தான் கேட்டேன். அதாவது குப்பை வண்டியில வந்து உணவு வழங்குவது பெரிய சர்ச்சையை பண்ணிருக்காங்க. சார் எங்க அவரு காமிங்க அவரை